ராமன் அகலிகைக்கு ஆறுதல் கூறி கௌதமனை நாடப் பணித்தல். வணக்கம் நண்பர்களே. முந்தைய பாடலில் தாடகை எனும் அரக்கியை அழித்த ராமனின் கைத்திறத்தையும் கல்லாய் கிடந்த அகலிகைக்கு உயிரூட்டிய திருவடித் திறத்தையும் வியந்து விஸ்வாமித்திர மாமுனிவர் போற்றினார். அந்த பெருமைகளை ராமன் கேட்டும் அகலிகை பெண்ணுருவம் பெற்றும் அங்கே வியத்தகு அமைதி தவழ்ந்தது. கண்கள் கலங்கியபடி உடலெல்லாம் பூரிப்புடன் புது வாழ்வு பெற்ற அகலிகை அண்ணல் ராமபிரானின் திருமுகத்தை நோக்கினாள். அந்த நொடியில் மேகவண்ணன் ராமபிரான் அவளுக்கு அருளப்போகும் வாழ்வின் உன்னத வழியை கம்பர் தனது இப்பாடலில் அழகாய் விரிக்கிறார். தீது இல்லா உதவி செய்த சேவடிக்கரிய செம்மல், கோது இல்லா குணத்தான் சொன்ன பொருள் எல்லாம் மனத்தில் கொண்டு, மாதவன் அருள் உண்டாக வழிபடு, படர் உறாதே போது நீ அன்னை என்ன பொன்னடி வணங்கிப் போனாள். தீது இலா உதவி செய்த சேவடி கரிய செம்மல். அன்பர்களே, சிந்தியுங்கள். எந்தவித தீமையும் இல்லாத, எந்தவித கைமாறையும் எதிர்பாராத, மாசில்லாத ஒரு பேருதவியை அகலிகைக்குச் செய்தவர் யார்? அவன்தான் கருமேகம் போன்ற திருமேனியையும் செந்தாமரை போன்ற சிவந்த திருவடிகளையும் உடைய நம் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த திருவடிகளின் ஸ்பரிசத்தால்தான் கல்லாக கிடந்த அகலிகை மீண்டும் உயிர் பெற்று எழுந்தாள். இந்த தீது இலா உதவி என்பது வெறும் உடலை மீட்டெடுத்தது மட்டுமல்ல, அவளின் ஆத்மாவிற்கு புத்துயிர் கொடுத்தது. கோது இலா குணத்தான் சொன்ன பொருள் ஏலாம் மனத்தில் கொண்டு. அப்படிப்பட்ட ராமபிரான் எவ்வித குற்றமும் இல்லாத குணங்களை உடைய விஸ்வாமித்திர மாமுனிவர் சொன்ன அகலிகையின் வரலாற்றை, அவர் படும் துன்பங்களை, அவரின் பாசமிகு வார்த்தைகள் அனைத்தையும் தன் உளம் கொள்ளும்படி மனத்திலே இருத்திக் கொள்கிறான். அந்த ஞானகுருவின் சொற்களுக்கு செங்கண்மால் ராமன் கொடுத்த மதிப்பு அளப்பரியது. மாதவன் அருள் உண்டாக வழிபடு, படர் உறாதே. பிறகு ராமபிரான் அகலிகையை பார்த்தான். அவளின் கடந்த கால துன்பங்களை எண்ணி அவளின் உள்ளம் மேலும் கசங்கிவிடக்கூடாது என்பதற்காக ஆறுதல் வார்த்தைகளை அள்ளி வழங்கினான். அம்மையே, நீ வருந்தாதே. இனி எந்தவிதமான துயரமும் உன்னை அணுகாது. பெருந்தவம் செய்த கௌதம முனிவனின் அருள் உனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும். நீ அவரை அடைந்து அன்புடனும் பக்தியுடனும் அவருக்கு பணிவிடை செய்வாயாக என்று அறிவுறுத்துகிறான். இது வெறும் உடல் விடுதலை மட்டுமல்ல, மனதின் விடுதலைக்கு வழிகாட்டும் ஒப்பற்ற உபதேசம் அல்லவா? போது நீ அன்னை என்ன பொன் அடி வணங்கிப் போனாள். அகலிகையை பார்த்து நீ செல்க அன்னையே என்று ராமன் அழைக்கிறான். இந்த அன்னை என்ற அழைப்பு சாதாரணமானதல்ல நண்பர்களே. அது ஒரு பெண்ணுக்கு, அதுவும் பெரும் பழி சுமந்து கல்லாய் கிடந்த ஒரு பெண்மணிக்கு ராமன் அளித்த பெருமதிப்பு, அவள் மேல் கொண்ட அளவற்ற கருணை. அந்த பெரும் கருணையையும் கிடைத்த புது வாழ்வையும் கண்டு அகலிகை என்ன செய்தால் தெரியுமா? நன்றி பெருக்கால் கண்கள் குளிர அந்த புனிதமான அழகிய கல்லுக்கு உயிர் அளித்த ராமபிரானின் பொற்பாதங்களை மீண்டும் ஒருமுறை சிரம் தாழ்த்தி வணங்கி கௌதம முனிவரை நாடிச் சென்றாள். அவளின் மனத்திலிருந்த நூற்றாண்டு கலக்கம் நீங்கி தெய்வீக அமைதி குடிகொண்டது. அகலிகையின் வாழ்வுக்கு புதிய வெளிச்சம் தந்த இந்த திருக்காட்சி எத்தனை அருமையானது! ராமனின் கருணையும் அகலிகையின் மீட்பும் நம் நெஞ்சங்களை விட்டு நீங்காது. ஆம், அகலிகை தன் கணவரை நாடிச் செல்கிறாள். அப்பொழுது கௌதம முனிவர் எங்கே இருந்தார்? மூவரும் எப்படி கௌதமரை சந்தித்தார்கள் என்பதை அடுத்த பாடலில் காண்போம்.